வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். தேசிய நிலநிதி கூட்டுறவு சங்க உறுப்பினர்களுக்கு கூடுதல் லாப ஈவு, டத்தோ சகாதேவன் அறிவிப்பு. தேசிய நிலநிதி கூட்டுறவு சங்கம் அதன் உறுப்பினர்களுக்கு கடந்த ஆண்டை விட கூடுதல் லாப ஈவு தொகையை அறிவிக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுவதாக அதன் தலைமை நிர்வாகி டத்தோ சகாதேவன் அறிவித்துள்ளார். கடந்த ஆண்டு 7 விழுக்காடு லாப ஈவு வழங்கப்பட்டது. இந்த ஆண்டு அது அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் உள்ளது. இது தொடர்பாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரும் ஜூன் மாதம் கோலாலம்பூரில் நடைபெறவிருக்கும் தேசிய நிலநிதி கூட்டுறவு சங்கத்தின் பொதுக்கூட்டத்தில் அறிவிக்கப்படும் என்று டத்தோ சகாதேவன் குறிப்பிட்டார். நேற்று மாலை ஈப்போ கலாச்சார மண்டபத்தில் நடைபெற்ற தேசிய நிலநிதி கூட்டுறவு சங்கத்தின் பேரா மாநில பேராளர் மாநாட்டை அதிகாரப்பூர்வமாக தொடங்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் டத்தோ சகாதேவன் இதனை தெரிவித்தார். கடந்த ஆண்டு கூட்டுறவு சங்கம் நல்ல ஒரு வருவாய் பெற்றிருக்கு. அது அடுத்த ஆண்டு பொதுக்கூட்டம் ஜூன் மாதம் நடக்கும். அதில் என்ன லாப ஈவு கொடுக்க போகிறோன்றத முடிவெடுப்பாங்க. கண்டிப்பாக கடந்த ஆண்டோட கூட இருக்கும் அப்படின்றத நான் சொன்னேன். தேசிய நிலநிதி கூட்டுறவு சங்கம் லாபகரமாக செயல்பட்டு வருகிறது. உறுப்பினர்களின் நன்மைக்கு அவர்களின் நலன் சார்ந்த திட்டங்களை சங்கம் தொடரும் என்று டத்தோ சகாதேவன் குறிப்பிட்டார். சுமூகமாக நடைபெற்ற இந்த பேராளர் மாநாட்டில் 845 பேராளர்கள் கலந்து கொண்டனர். முன்னதாக 18 இடங்களுக்கான பேராளர் தேர்வுக்கு நடைபெற்ற தேர்தலில் 21 பேர் போட்டியிட்டனர். இதில் தேர்வு செய்யப்பட்ட 18 பேராளர்களின் பெயர்களை டத்தோ சகாதேவன் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். கத்தோலிக்க திருச்சபையின் தலைவர் போப்பாண்டவர் பிரான்சிஸ் மறைவுக்கு தேசிய ஒற்றுமைத்துறை அமைச்சர் டத்தோ ஏரன் அகுடாகாங் தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டார். போப்பாண்டவர் பிரான்சிஸ் மறைவு உலகிற்கு பேரிழப்பாகும். அவரின் மறைவு கிறிஸ்துவர்களை மட்டுமின்றி உலக மக்களையும் சோகத்தில் ஆழ்த்தியிருப்பதாக டத்தோ ஏரன் அகுடாகாங் குறிப்பிட்டார். உலகில் ஏழ்மை நிலை, அகதிகள் பிரச்சினை, சமூகவியல், நீதி உட்பட மக்கள் நலன் சார்ந்த பல்வேறு விவகாரங்களுக்காக போப்பாண்டவர் பிரான்சிஸ் மிக அமைதியாக போராடி வந்தவர் ஆவார் என்று அமைச்சர் வர்ணித்தார். பிரதமர் பதவியை 2 தவணை காலமாக மட்டுப்படுத்துவது மற்றும் அரசியல் தொடர்பான சில விவகாரங்கள் சம்பந்தப்பட்ட உத்தேச சட்ட திருத்தங்கள் இன்னமும் ஆய்வில் இருப்பதாக சட்டத்துறை அமைச்சர் டத்தோ ஸ்ரீ அசலினா ஒஸ்மான் தெரிவித்துள்ளார். இவ்விரு உத்தேச சட்ட திருத்தங்களில் மத்திய அரசாங்கம் மட்டுமின்றி மாநில அரசாங்கங்களும் சம்பந்தப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். பிரதமர் பதவிக்கான தவணை காலத்தை 10 ஆண்டுகளாக மட்டுப்படுத்துவதற்கு ஏதுவாக கூட்டரசு அரசியலமைப்பு சட்டத்தில் திருத்தம் செய்வதற்கான சீர்திருத்தங்களுக்கு கடந்த மார்ச் மாதம் பிரதமர் டத்தோ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் ஒப்புதல் அளித்திருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். வட மலேசிய பல்கலைக்கழக மாணவி ஒருவர் மரணம் தொடர்பில் 2 பேருந்து ஓட்டுநர்களிடமிருந்து போலீசார் வாக்குமூலம் பதிவு செய்துள்ளனர். சிந்தோக்கில் உள்ள ஜலான் பெர்சியாரன் பர்டானா பேருந்து நிறுத்தத்திற்கு முன் இவ்விபத்து நிகழ்ந்தது. இந்த விபத்தில் வட மலேசிய பல்கலைக்கழக மாணவியான 22 வயதுடைய மனரீனா ஹஷா முகமது கரீம் என்பவர் மரணமடைந்ததாக குபாங் பாசோ போலீஸ் தலைவர் ரட்ஜி அப்துல் ரஹீம் தெரிவித்தார். இவ்விபத்து தொடர்பாக 2 பேருந்து ஓட்டுநர்களிடமிருந்து போலீசார் வாக்குமூலங்களை பெற்றுள்ளனர். பேருந்தை ஓட்டி வந்த 37 வயது நபர் நேற்று கைது செய்யப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். இதனிடையே இவ்விபத்து குறித்து புலன் விசாரணை செய்வதற்கு அந்த பல்கலைக்கழகம் தனிப்பட்ட முறையில் 2 சிறப்பு குழுக்களை அமைத்துள்ளது. அம்பாங்ஜயாவில் உள்ள ஒரு கேளிக்கை மையத்தில் போதைப்பொருள் ஜூஸ் குடித்துக் கொண்டிருந்த போது பிடிபட்ட கோலாலம்பூர் மாநகருக்கு உட்பட்ட போலீஸ் நிலையம் ஒன்றின் தலைவர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அந்த உயர் போலீஸ் அதிகாரி தற்போது புக்கிட் அமான் போலீஸ் தலைமையகத்தின் நன்னெறி வாரியத்தின் விசாரணைக்கு ஆளாகியுள்ளார் என்று கோலாலம்பூர் போலீஸ் தலைவர் டத்தோ ருஸ்டி முகமது ஈசா தெரிவித்தார். விசாரணைக்கு வழிவிடும் வகையில் அந்த போலீஸ் அதிகாரி பினாங்கு போலீஸ் தலைமையகத்தின் நடவடிக்கை பிரிவுக்கு பணியிடம் மாற்றப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். போலீஸ் உயர் அதிகாரிகள் உட்பட எந்தவொரு வீரரும் குற்றத்தன்மையிலான செயல்களில் ஈடுபடுவது ஒருபோதும் அனுமதிக்க இயலாது என்று டத்தோ ருஸ்டி தெரிவித்தார். மலேசிய தீயணைப்பு படையில் 1181 வீரர்கள் உடல் பருமனாக இருப்பதாக அதன் தலைமை இயக்குனர் நூர்ஹிஷா முகமது தெரிவித்தார். இதேபோன்று 229 பேர் உடல் ரீதியாக பல்வேறு சுகாதார பிரச்சினைகளை எதிர்நோக்கி உள்ளனர் என்று அவர் குறிப்பிட்டார். நீரிழிவு, உயர் இரத்த அழுத்தம், மூட்டு பிரச்சினை முதலிய உபாதைகளை அவர்கள் எதிர்நோக்கி வருகின்றனர்.
தங்கள் கடமையின் போது துடிப்பாகவும் ஆரோக்கியமாகவும் செயல்படுவதற்கு வீரர்கள் உடல் ஆரோக்கியத்திற்கு அதீத முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். வீரர்கள் உடல் ரீதியில் வலிமையாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பதை உறுதி செய்வதற்கு மேலும் சில பயிற்சி திட்டங்களை அறிமுகப்படுத்துவது குறித்து ஆராயப்படும் என்று நூர் ஹிஷாம் குறிப்பிட்டார். ஒரு ஸ்டார் இல்ல, 2 ஸ்டார் இல்ல, ஒரே இடத்துல பல திரை நட்சத்திரங்களுடன் 17th Annual Edison Awardsல Dine with Stars. பினாங்க ஸ்பைஸ் அரீனா மே 17 மாலை 5 மணி. உடனே டின்னர் டேபிளை புக் பண்ண மை டிக்கெட் ஏசியாவை விசிட் பண்ணுங்க. தயார் நிலையில் இருக்கும் போயிங் விமானங்களை பெற்றுக்கொள்வதை சீன விமான நிறுவனங்கள் நிறுத்திக் கொள்ளும் பட்சத்தில் அவற்றை கொள்முதல் செய்வது தொடர்பில் மலேசியன் ஏர்லைன்ஸின் தாய் நிறுவனமான மேக் எனப்படும் மலேசியா ஏவியேஷன் குரூப் போயிங் நிறுவனத்துடன் பேச்சு நடத்தி வருகிறது. சீன நாட்டு வாடிக்கையாளர்களுக்காக தயார் நிலையில் வைக்கப்பட்ட சில போயிங் 737 மேக்ஸ் ரக விமானங்களை போயிங் சீனாவிலிருந்து திரும்ப பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த விமானங்கள் ஏன் திரும்ப ஒப்படைக்கப்படுகின்றன என்பதற்கான காரணத்தை போயிங் அல்லது சீனா இதுவரை வெளியிடவில்லை. அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையே நிகழ்ந்து வரும் வரி விதிப்பு போர் காரணமாக விமானத்தை பெறுவதற்கான வரிசையில் இடம் கிடைக்கும் பட்சத்தில் முன்கூட்டியே விமானத்தை பெறுவதற்குரிய வாய்ப்பு மேக்கிற்கு கிட்டும் என்று அதன் நிர்வாக இயக்குனர் டத்தோ கேப்டன் இசாம் இஸ்மாயில் கூறியதாக பர்னமா செய்தி வெளியிட்டுள்ளது. சீனாவின் நிராகரிப்பினால் ஏற்பட்ட வெற்றிடங்களை நிரப்புவது தொடர்பில் MAG போயிங் விமானத்துடன் பேச்சு நடத்தி வருவதாக அந்த செய்தி நிறுவனம் குறிப்பிட்டது. உலகம் முழுவதும் உள்ள விமான நிறுவனங்களுக்கு கடுமையான விமான தேவை ஏற்பட்டுள்ளது. நோய் பெருந்தொற்று பரவல் காரணமாக ஏற்பட்ட விமான விநியோக சிக்கல், அதிகரிக்கப்பட்ட ஒழுங்குமுறை கண்காணிப்பு, தொழிலாளர் வேலை நிறுத்தம் உள்ளிட்டவை இந்த தாமதத்திற்கு காரணமாக விளங்குகின்றன. அரசாங்க நிதி நிறுவனமான கசானாவிற்கு சொந்தமான MAG தனது விமானங்களை புதுப்பித்து வருகிறது. இதன் அடிப்படையில் குறுகிய உடலமைப்பை கொண்ட 55 போயிங் 737 மேக்ஸ் புதிய தலைமுறை விமானங்களுக்கு அது முன் உறுதி செய்துள்ளது. இவ்வாண்டு ஜனவரி முதல் மார்ச் வரையிலான முதலாவது காலாண்டில் 18,40,000 சுற்றுப்பயணிகளை ஸ்லாங்கூர் ஈர்த்துள்ளது. கடந்த ஆண்டின் முதல் காலாண்டுடன் ஒப்பிடுகையில் இந்த எண்ணிக்கை 3.6 விழுக்காடு அதிகமாகும். இந்த வளர்ச்சியின் அடிப்படையில் பார்க்கையில் 2025 ஸ்லாங்கூருக்கு வருகை தாருங்கள் இயக்கத்தின் வாயிலாக 80 லட்சம் வருகையாளர்களை ஈர்க்கும் இலக்கை அடைய முடியும் என்று தாங்கள் நம்புவதாக ஊராட்சித்துறை மற்றும் சுற்றுலாத்துறைக்கான மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் டத்தோ அங் சூ லிம் கூறினார். தாங்கள் 70 விழுக்காட்டு உள்நாட்டு சுற்றுப்பயணிகளையும் 30 விழுக்காட்டு வெளிநாட்டு சுற்றுப்பயணிகளையும் ஈர்க்க இலக்கு கொண்டுள்ளதாகவும் இந்த வருகையின் மூலம் 1100 கோடி ரிங்கெட்டுக்கும் அதிகமான வருமானத்தை ஈட்ட முடியும் என்றும் எதிர்பார்க்கப்படுவதாக அவர் சொன்னார். சுற்றுப்பயணிகளின் வருகை உள்ளூர் பொருளாதாரத்திற்கு, குறிப்பாக சிறு வணிகர்களுக்கு கணிசமாக பயனளிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என அவர் மீடியா ஸ்லாங்கூரிடம் தெரிவித்தார். பஹாங் மாநிலத்தில் அரசு நிலங்கள் ஆக்கிரமிப்பு மற்றும் அத்துமீறல் பிரச்சினையை சுமூகமான முறையில் தீர்வு காண்பதற்கு சிறப்பு நடவடிக்கை குழு ஒன்று அமைக்கப்பட வேண்டும் என்று திராஸ் சட்டமன்ற உறுப்பினர் தங்கு ஜுல்புரி ஷாபூஜி மாநில அரசாங்கத்திற்கு பரிந்துரை செய்துள்ளார். ரவ் வட்டாரத்தில் அரசு நிலங்களில் முசாங்கிங் டூரியான் மரங்கள் நடவு செய்யப்பட்ட பிரச்சினையைப் போல் மீண்டும் எழாமல் இருப்பதற்கும் இதுபோன்ற விவகாரங்கள் நல்ல முறையில் தீர்வு காண்பதற்கும் இத்தகைய சிறப்பு குழு அவசியமாகிறது என்று தங்கு ஜுல்புரி வலியுறுத்தி உள்ளார். நில சர்ச்சையில் அனைத்து தரப்பினருக்கும் நியாயம் கிடைப்பதற்கான அணுகுமுறை முன்னெடுக்கப்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். கஞ்சா கலந்த பிஸ்கட்டுகள் விற்பனையை போலீசார் முறியடித்துள்ளனர். ஒரு பேக்கெட் 90 ரிங்கெட் வீதம் ஆன்லைன் மூலம் கும்பல் ஒன்று இவ்வகை பிஸ்கட்டுகளை விற்பனை செய்து வந்துள்ளது என்று கோலாலம்பூர் போலீஸ் தலைவர் டத்தோ ருஸ்டி முகமது ஈசா தெரிவித்தார். கடந்த வாரம் புதன் மற்றும் வியாழக்கிழமை மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கையில் 2 பெண்கள் உட்பட 8 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். 20க்கும் 28க்கும் இடைப்பட்ட வயதுடைய இன்மரும் கடந்த புதன்கிழமை புக்கிட் கேரா மொன்கேராவில் கைது செய்யப்பட்டனர். இந்த கைது நடவடிக்கையின் மூலம் 32 கிலோ கஞ்சா மற்றும் 2 கிலோ கஞ்சா பிஸ்கட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டதாக இன்று கோலாலம்பூர் போலீஸ் தலைமையகத்தில் நடைபெற்ற செய்தியாளர்கள் கூட்டத்தில் டத்தோ ருஸ்டி தெரிவித்தார். அடுக்குமாடி வீட்டில் 12 வயது சிறுமி ஒருவர் 6வது மாடியிலிருந்து கீழே விழுந்து மரணமுற்றார். இச்சம்பவம் இன்று பிற்பகல் 2:20 மணியளவில் கோலாலம்பூர் ஜலன் இப்போ கம்பங் பாத்து ஜலன் 4 பாத்து முடாவில் நிகழ்ந்தது.
அந்த சிறுமியின் இறப்பு திடீர் மரணம் என்று வகைப்படுத்தப்பட்டுள்ளது என்றாலும் அந்த சிறுமி எவ்வாறு விழுந்தார் என்பது குறித்து விசாரணை செய்யப்பட்டு வருவதாக சந்தோல் மாவட்ட போலீஸ் தலைவர் ACP அஹ்மத் சுகார்னோ முகமது ஜஹாரி தெரிவித்தார். பாப் ஆண்டவர் பிரான்சிஸ் மறைவு உலகத்தில் உள்ள கிறிஸ்துவ மக்களை பெரும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. 88 வயதான பாப் ஆண்டவர் பிரான்சிஸ் இன்று திங்கட்கிழமை காலையில் உயிர் நீத்தார். போப் ஆண்டவர் பெனடிக்ட் பதவி விலகிய பின்னர் கடந்த 2013ஆம் ஆண்டு கத்தோலிக்க திருச்சபையை வழிநடத்த ஜார்ஜி பெர்கோக்லியோ எனும் இயற்பெயரை கொண்ட பிரான்சிஸ் போப்பாண்டவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவரது முழு வாழ்க்கையும் கர்த்தருக்கும் அவருடைய திருச்சபைக்கும் சேவை செய்வதற்காக அர்ப்பணிக்கப்பட்டது என்று கார்டினல் ஃபரெல் கூறினார். நேற்று ஞாயிற்றுக்கிழமை ஆயிரக்கணக்கான மக்களுக்கு ஈஸ்டர் வாழ்த்துக்கள் தெரிவிக்க செயின்ட் பீட்டர்ஸ் சதுக்கத்தில் அவர் தோன்றிய 24 மணி நேரத்திற்குள் மரணம் நிகழ்ந்துள்ளது. சக்கர நாற்காலியில் வந்த பாப் பால்கனியில் இருந்தபடி ஆரவாரம் செய்த கூட்டத்தை நோக்கி கையசைத்து அன்புள்ள சகோதர சகோதரிகளே ஈஸ்டர் வாழ்த்துகள் என்று கூறினார். மறைந்த போப்பாண்டவர் பிரான்சிஸ் கத்தோலிக்க திருச்சபையில் பல மாற்றங்களை முன்னெடுத்தவர். அதே நேரத்தில் பழமையான நிகழ்வுகள் தொடர வேண்டும் என்றும் கருதும் பாரம்பரியமிக்கவர்கள் மத்தியில் இவர் பிரபலமாக இருந்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.